நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ எப்பமா வந்த? நான் இப்பதாம்மா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தேன். ஆபீஸ்க்கு போயிட்டு இவ்வளவு சீக்கிரத்துல வீட்டுக்கு வந்துட்டியா? என்னாச்சு இந்து? ஏன் முகம் வருத்தமா இருக்கு? இந்து, என்னன்னு சொல்லுமா. அம்மா, எனக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போனதுனால நான் வந்துட்டேன். உடம்பு சரியில்லையா? ஐயோ, உடம்பு எதுவும் சுடலையே. சரி, இருந்தாலும் நான் டாக்டர் கால் பண்றேன். இல்ல, நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம், வா. வேண்டாம், நான் டாக்டருக்கு கால் பண்ணேன். உடம்பு சரியாகலன்னா சாப்பிட மருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. தலை வலிக்குதா? இல்ல. அருண், நீ வந்ததும் வீட்டுக்கு கூட வராம எதுக்காக ஆபீஸ்க்கு போன? அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு மூர்த்தி என்கிட்ட சொன்னாரத்த. இந்து கூட இவ போனது எனக்கு தெரியாது. கிளம்புறப்போ நான் சொல்லிட்டு தான் போனேன், உங்களுக்கு கேட்கல போல. அது இருக்கட்டும், இந்து ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு உடம்பு சரியாம போனது உனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லையே, என்னாச்சு? இந்துவுக்கு உடம்பு சரியில்லையா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்து? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரு மிஸ் கால் அதை எனக்கு கொடுத்துருக்கலாம்ல. இல்லனா ஏதாவது ஸ்டாஃப் கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம்ல. யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்ட. ச்சே, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இந்து. நீங்க தான் ரொம்ப பிஸியா இருந்தீங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். கேட்டீங்களா அத்தா? உண்மை என்னன்னா, நீரஜா வந்ததுனால வந்த குற்ற உணர்ச்சி தான் அது. நான்லாம் ஒன்னும் அந்த மாதிரி நினைக்கல. நினைக்காம பின்ன? உடம்புக்கு முடியலன்னா என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல இந்து. இப்போ எப்படி இருக்கு? டெம்பரேச்சர் இருக்கா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் இதெல்லாம் என்ன சுபாவம்? அருண், விட. இதை வச்சு எதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்க? இந்துக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அதுவே எனக்கு போதும். இதோ பாரு, உன்னோட தாம்பத்திய உறவுகளை பத்தி நான் சில வேர்ட்ஸை கேட்டிருக்கேன். ஆனா
இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அருண் மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தானே இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆனா பாசத்தோட ஒரு வார்த்தை கூட உன்கிட்ட பேசவே இல்லையே. உனக்கு வெக்கமே இல்லையா? நானா இருந்திருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு அந்த நிமிஷமே வெளியே போயிருப்பேன். ச்சே. முடிஞ்சுதா? பேசி முடிச்சிட்டியா? நான் என் வீட்டுக்காருக்கு பொண்டாட்டி, எனக்கு அவரு புருஷன். நாங்க புருஷன் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்றோம், 2 பேரும் பேசிக்கிறோமா இல்லையா, காதலிக்கிறோமா இல்லையான்னு இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா? இது ஒரு விதத்துல கேவலமான செயல் தானே. பாரு, போதும், நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. என் வீட்டுக்கார் இந்த வீட்டுக்கு வந்ததுமே என் பக்கத்துல வராம இருக்க நீ வேணும்னே தான் இந்த பிளான் பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வளைச்சு போடலான்னு பாக்குறியா? ஒரு பொண்ணு அப்படிங்கிற முறையில உன்னோட மானமும் மரியாதையும் எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு. அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி வெளியே போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை, நான் போகவும் மாட்டேன். ரொம்ப புத்திசாலிதான் நீ. ஆமா, தேவைக்கேத்த அறிவு இருக்கு. அது வேற ஒரு பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வாண்டடா போய் உட்காரெல்லாம் எனக்கு தெரியாது. அவளோட புருஷனை தொட்டு பேசலாம் என்னால முடியாது. அருண் மாமா அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாருன்னா அது எல்லாமே நீ பண்ண தப்பு. அந்த தப்பு திருத்துறதுக்கு தான் நீ வந்திருக்கியா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் படிக்கல, ரெண்டுமே வேற வேற சிலபஸ். அங்க போய் நீ படிச்சுட்டு வந்தத இங்க யூஸ் பண்ணலாம்னு நினைக்காத, உனக்கு தான் பிரச்சனை. ஓகே? ஒரு மனுஷன் அதிகமா யார்கிட்ட பாசம் காட்டுவான்னு உங்களால சொல்ல முடியுமா என்ன? இத கேட்கதான் அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னியா? காரணமா தான் கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அந்த ஆன்சரை நீ சொன்னாலே போதும். எனக்கு இந்த குவிஸ் ப்ரோக்ராம்லாம் தேவையில்லை. இந்த உலகத்துல யார்கிட்ட பாசம் காட்டுவேன்னு கேட்டா அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, இல்லனா பொண்டாட்டி கிட்ட நீங்க இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஒரு மனுஷன் அதிகமா பாசம் காட்டுறது அவனுக்கு மேலேயே காட்டுவான். தான் மேல காட்டுற பாசத்துக்கு அப்புறம் தான் மத்தவங்களுக்கு காட்டுவான். இதுதான் உண்மை. சரி இருக்கட்டும், அதுக்கு இப்ப நான் என்ன பண்றது? உங்களுக்கு உங்க மேலேயே பாசம் இல்லைன்னு தான் நான் சந்தேகப்படுறேன். அவங்க மேல பாசத்தை காட்டுற ஆள் இந்த உலகத்துல இப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் வாழ மாட்டாங்க. நான் எப்படி வாழணுங்கிறத நீ சொல்றியா? சந்தோஷமாவும் சமாதானமாவும் எப்பவுமே முகத்துல சிரிப்போட இருக்க என் அருண் மாமாவை பார்க்க தான் நான் ஆசைப்படுறேன். வேற எதை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டியது இல்ல. பணம் எல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. வீடு இருக்கு, பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு தப்பா பண்ணிட்டீங்கன்னு நான் சொன்னா அதை எதிர்ப்பீங்களா? இப்ப நீங்க என்ன முடிவெடுக்கலான்னு இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்பாவாக போறீங்க. ஆனா பொண்டாட்டி வேணான்னு சொல்றீங்க. நான் வேண்டான்னு சும்மா ஒன்றும் சொல்லல, காரணம் இருக்கு. அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? நான் எதுக்காக மறைச்சு வைக்கணும்? இந்துவோட பாதுகாவலனா இன்னொருத்த முகம் என் மனசுல பதிஞ்சிருச்சு. ரகுவோட முகம். இதுக்கப்புறம் என் மனசுல இருந்து அதை எடுக்கிறது கஷ்டம்தான். அப்படின்னா இந்து கூட வாழ்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அவ்வளவுதான். அப்படின்னா உங்களுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? அதான்னா. ஆனா உன்னை என் பொண்டாட்டியை ஏத்துக்க முடியாது அபி. முடியணும். நீரஜா, இந்துலேக்காக்கு பதிலா அபிராமிய உங்களோட பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு நீங்க மனசு வைக்கணும். ஐ மீன் அதுக்காக நீங்க முயற்சி பண்ணணும். உங்களோட சந்தோஷத்துக்கு இந்து ஒரு பாரமா இருக்கா.
பாரத்தை தலைமையில தூக்கி வச்சுட்டு நடக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. அவ உங்களோட பொண்டாட்டியா இருக்கிறதுனால நீங்க இப்ப அவளை சுமந்துட்டு இருக்கீங்க. ஆனா அருண் மாமா அவளுக்காக எதுவுமே பண்றதில்ல நீரஜா. இருந்தாலும் பொண்டாட்டியாச்சுல, நீங்க அவளை கவனிக்கலனாலும் என்னோட அம்மா அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க. அந்த விஷயத்துல சந்தேகம் ஒன்றும் இல்ல. கல்யாணம் முடிஞ்ச அம்பாட்டிக்கு வந்ததுனாலதான் இந்து அம்மாவோட கண்ணுக்கு கண்ணா இருக்கா. அம்பாட்டில இருந்து அவளை வெளியே அனுப்பிட்டா அம்மா வருத்தப்படுவாங்க. அது உண்மைதான். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த கவலை எல்லாம் போயிடும். சொல்ல போனா அம்மா அவளை மறந்துடுவாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க ஒரே ஒரு வேலை பண்ணி ஆகணும். ஒரே ஒரு வேலை தான். நீங்க இந்துலேக்காவை விவாகரத்து பண்ணணும். இந்து அதுக்கு தயாரா இல்லனா? அவ தயாரா இருக்க மாட்டா. ஆனா சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பா. அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான வழியை நம்ம ஏற்பாடு பண்ணணும். நாம எந்த பிளானும் பண்ணலனா எந்த வழியும் நடக்காது. எல்லாமே நின்ன இடத்துல நிற்கும். முன்னோக்கி போகணும். தடை ஏற்படும் போது ஃபேஸ் பண்ணி ஆகணும். வர்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைஃப். இந்துவை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா நான் ஒன்று சொல்றேன். என்னது அது? சொல்லட்டுமா அருண் மாமா? சொல்லுமா. நீங்க இன்னொரு பொண்ணுகிட்ட நெருக்கம் காட்டணும். அதுக்கப்புறம் அந்த புதிய பார்ட்டியை ஏத்துக்கணும். அப்புறம் கல்யாணம் பண்ணா இந்து பதறி போயிடுவா அப்படிங்கிறது உண்மைதான். அந்த இன்னொரு பொண்ணு ஏன் இந்த அபிராமியா இருக்க கூடாது? ஆனா நீரஜா, புரிஞ்சு போச்சு. அபிராமிய பொண்டாட்டியா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு தானே இப்ப நீங்க சொல்ல போறீங்க. இவகிட்ட நீங்க ஏதாவது சண்டை போட்டீங்களா என்ன? சண்டையில ஒண்ணும் இல்ல. அப்படின்னா காதலிக்கிறீங்களா? ஏன் இந்த கேள்வி? ஏதாவது ஒரு விஷயத்துல சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. இததான் அருண் மாமா பொருத்தம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு அழகிதான். சுருக்கமா சொல்லணும்னா இந்துவை விட பேரழகி. ஆனா நீங்க ஏன் தரியா இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அருண் மாமா, சரி, நான் கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே, டேக் யூர் ஓன் டைம். அபி, நீ வரியா? நான் கிளம்புறேன். ரொம்ப அர்ஜென்ட்டா ஆஃபீஸ்க்கு போகணும். நீங்க கிளம்புங்க, நாங்க பேசிட்டு வரோம். அப்படின்னா ஓகே. பாய். 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 நீரஜா, தேங்க்ஸ் a lot. இட்ஸ் ஆல்ரைட். சொல்ல போனா நீ எதுக்கு அருண் மாமா கிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன? இந்துவை வெளியே அனுப்புறது நம்ம ரெண்டு பேத்துக்கும் முக்கியமான ஒண்ணு. அதுக்கு உண்டான ரொம்ப சிம்பிளான வழி அதான்னு தோணுச்சு. அப்புறம் உன்னோட மனசுல அருண் மாமா நிரம்பி வழிகிறாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்காக என்னால பண்ண முடிஞ்ச ஒரு ஃபேவர். உனக்கு ரொம்ப நன்றி. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஒரு கனவு இப்ப நனவாக போகுது. அடிப்போடி, உன்னோட எந்த கனவும் கண்டிப்பா நிறைவேற போறதில்ல. என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் அபிராமியும் உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், தெரியுதா? அருண், அத்த, ஆபீஸ் போக ரெடி ஆயிட்டியா? ஆமா. போற வழியில நம்ம டாக்டர் கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். யாரா? அதான் இந்துவோட டாக்டர். அத்த, நான் எதுக்கு அவங்கள பார்க்கணும்? இன்னைக்கு இந்துக்கு செக்கப் இல்ல. அதான் கார் இருக்குல்ல, டிரைவர் கிட்ட சொல்லுங்க போதும். அதெல்லாம் முடியாது, நீ தான் போகணும். என்னால இன்னைக்கு போக முடியாது அத்த. சென்னையில இருந்து ஒரு கிளைண்ட் வராங்க. அவங்க கூட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் வேற அரேஞ்ச் பண்ணிருக்கோம். வரதுக்கு லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அர்ஜென்ட் மீட்டிங் தான். அதோட அர்ஜென்ட் இந்துவோட செக்கப். ஆனா அத்த,
நீ டூர் போயிருந்தப்போ ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி நடந்துச்சு? மீட்டிங்க லேட்டா அரேஞ்ச் பண்ணுங்கன்னு நான் மூர்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவ கூட நீங்க போனா போதாதா? அவளுக்கு புருஷன் நான் கிடையாது. ஹஸ்பண்ட் கூட தான் வரணும்னு டாக்டர் சொல்லி விட்டுருக்காங்க. அது வந்து அத்தை, நீ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், நீ போய் தான் ஆகணும். இந்து, நீயும் ரெடி ஆயிட்டியா? நான் உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். அருணும் உன் கூட டாக்டர் பாக்குறதுக்கு வரான். சரி சரி, நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ராகாலத்துக்கு முன்னாடி கிளம்புங்க. வாமா. வா ஏறு, போ. பாத்து. இன்னும் என்ன யோசிச்சிட்டு இருக்க? அத்தை, நான் ஆபீஸ்ல இருந்து வந்த பிறகு நான் அப்புறமா அவளை கூட்டிட்டு போறேனே. அப்புறம்னா எப்போ? நான் சீக்கிரமே வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க 2 பேரும் வரீங்கன்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் டாக்டர் பிஸி ஆயிடுவாங்க. நீ வண்டி எடு. காரை ஸ்லோவா டிரைவ் பண்ணு. கடவுளே, அம்மா. ஏன் நீங்க காரை நிறுத்திட்டீங்க? இறங்கு. ஆ? உன்னை கூட்டிக்கிட்டு நான் டாக்டர் பார்க்க போவேன்னு நீ நினைச்சியா? அத்தை கிட்ட நான் எதுவும் சொல்ல முடியாம தான் உன்னை கார்ல ஏத்தினேன். நீங்க இறங்கி ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. ஐயோ, நான் ஆட்டோல டிராவல் பண்ணக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்படியோ போ. இறங்குன்னு சொல்றல. என்னங்க? வண்டியை விட்டு இறங்குறியா? சரி, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இறங்கிடுறேன். அப்புறம் நான் அம்மாக்கு கால் பண்ணி சொல்றேன், என் வீட்டுக்காரர் என்ன கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டாருன்னு. சரிங்க. துறக்காத, அங்கே உட்காரு. டாக்டர் வீட்டுக்கு போற வழியை சொல்ல. தலையெழுத்து. இப்படி இறங்கலாம்ல? நீங்க வரலையாங்க? செக்கப் எனக்கு இல்ல. இருந்தாலும் இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. இங்க வரைக்கும் வந்தா உன் டாக்டர் கிட்ட என் முகத்தை காட்டணுமா என்ன? அதனால இல்ல, உங்க ஹஸ்பண்ட் ஏன் வரதில்லைன்னு டாக்டர் நிறைய வாட்டி கேட்டாங்க. என்னால வர முடியலன்னு நீ சொன்ன என்ன? என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா என் போட்டோவை நீ அவங்க கிட்ட கொடுத்துரு. டைம் வேஸ்ட் பண்ணாம இறங்கு, நான் கிளம்பணும். இறங்கு.
டாக்ஸி பிடிச்சி போ. கிளம்புறேன். அட யாரு? ஹலோ அருண், குட் மார்னிங். குட் மார்னிங். போகும்போது நீங்க காரை திருப்பிக்கலாம் இல்லையா? நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும். கிளம்புறீங்களா? நல்ல ஆள் தான். இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க, உள்ள வந்துட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா மீட்டிங் அட்டென்ட் பண்ணும். கொஞ்சம் லேட்டா வருவேன்னு அங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இப்போ இறங்கி வாங்க. அட என்ன சார் இது? முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஜஸ்ட் உள்ள வந்துட்டு போங்க. என்ன இருந்தாலும் உங்க வைஃபோட டாக்டர் தானே நானு. ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் கம். இந்து நீயும் வாமா. உட்காருங்க. அட உட்காருங்க. அட மேடம், உங்ககிட்ட உட்கார சொல்லி ஸ்பெஷலா சொல்லணுமா என்ன? ஹஸ்பண்ட் இருக்கிறதுனால மரியாதை கொடுத்து நிக்கிறீங்களா? அதாவது புருஷனை இந்த மாதிரி புகழ்ந்து பேசுற ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பிசினஸ்லயே பிஸியா இருக்காரு, என்ன கண்டுக்கிறதே இல்ல அப்படின்லாம் சொல்லாம ஒரு கடவுளை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி உங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.